ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து நேற்று நைட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு பற்றின ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதாவது தேர்ட் ஃபேஸ் கண்டக்ட் பண்ணுறது பற்றி 19/3/2024 ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தொகுதி 2 மற்றும் 2A பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான தேர்வில் நேர்முகத் தேர்வு பதவிகளில் உள்ள 161 காலி பணியிடங்களை நிரப்ப 2 கட்டங்களாக நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்ட பிறகு சில இடஒதுக்கீடு பிரிவுகளில் 29 காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. எனவே இறுதி கட்டமாக இத்தேர்வில் உள்ள நேர்முகத் தேர்வு பதவிகளில் நிரப்பப்படாமல் உள்ள மேற்படி 29 காலி பணியிடங்கள் நிரப்பிட இறுதி கட்ட நேர்முகத் தேர்வினை தகுதியுள்ள தேர்வர்களை கொண்டு நடத்த தேர்வாணையம் திட்டமிட்டுள்ளது. எனவே இத்தேர்வில் உள்ள நேர்முகத் தேர்வு பதவிகளில் நிரப்பப்படாமல் உள்ள 29 காலி பணியிடங்களுக்காக மேற்குறிப்பிட்ட தேர்வர்கள் தங்களது விருப்பத்தினை தெரிவிப்பதற்கு ஏதுவாக 3 நாட்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. தகுதியான தேர்வர்களுக்கு மேற்படி விருப்பம் தொடர்பான தகவல் அத்தேர்வர்களின் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் மற்றும் கைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தி மூலம் தெரிவிக்கப்படும் மற்றும் அவர்கள் தங்களது விருப்பத்தினை ஒருமுறை பதிவு மூலம் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகளுக்கு மதிப்பெண் மற்றும் தரவரிசையானது இறுதிக்கட்ட நேர்முகத் தேர்வு ஏப்ரல் 2ஆம் வாரத்திற்குள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குரூப் 2ஓட இன்டர்வியூ போஸ்ட்டில் ஒரு 29 வேகன்சி நிரப்பாமல் இருக்காங்க. ஃபைனலாக வேகன்சி ரிப்போர்ட் கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா 132 வேகன்சி ஃபில் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் 29 வேகன்சி இருக்குது. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட் வைஸான வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கம்யூனிட்டிக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அந்த இன்டெலிஜென்ஸ் செக்ஷனுக்கும், அந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு 29 வேகன்சி இருக்குது. இது மட்டும் தான் நிரப்பல. அதுவும் என்னென்ன கேட்டகரின்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு தான் தேர்ட் ஃபேஸ். அதுவும் பார்த்திங்கன்னா இறுதிக்கட்ட கலந்தாய்வுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்ட் ஃபேஸ்க்கு அப்புறம் எந்த ஃபேஸும் வைக்க மாட்டாங்க. டைரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா 2A போஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. அதாவது இந்த 29 வேகன்சி ஃபில் ஆகும்னா அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த குரூப் 2ஓட ஜாயின் பண்ணுவாங்க பேக்லாக் வேகன்சியாக. அதனால் இப்போ இருக்கிற வேகன்சி இப்போவுமே எடுத்தால் தான் உண்டு. என்னென்ன கேட்டகரின்னு பார்த்துக்கோங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு வில்லிங்னஸ், அதாவது விருப்பமாக அவங்க இந்த போஸ்டிங் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஓடிஆரில் தெரிவிக்கிற மாதிரி ஒரு 3 days டைம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ வைப்பாங்க. நீங்கள் உங்களோட ஓடிஆர் பேஜில் போய் எஸ்னு கொடுக்கணும். நிறைய பேருக்கு மெயில் வந்திருக்கும், சிலருக்கு வராமல் இருக்கும், மெசேஜும் வந்திருக்கலாம், வராமல் இருக்கலாம். ஆனால் ஓடிஆரில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓடிஆரில் யாருக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேட்டகரியில் வராங்க எஸ்சி ஜென்ரல், எஸ்சி உமன், அந்த எஸ்சி ஜென்ரல் ஏபிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஓடிஆரில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டேஷ்போர்டில் பாருங்கள். கடைசி இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் புதுசாக வந்திருக்கும். போஸ்ட் வில்லிங் ஃபார் போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்ததுனாக்கா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, அதை எடுக்கிறதுக்கு வில்லிங்கோடு இருக்கீங்களா, விருப்பமாக இருக்கீங்களான்னு சொல்லி எஸ் ஆர் நோவா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும் எஸ் ஆர் நோவா அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்டில் கேட்கும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு சொல்லி உங்களோட நம்பர் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட் வேகன்சி போட்டிருக்கோம். இதில் நீங்கள் எஸ் ஆர் நோவான்னு கொடுக்குறோம். நிறைய பேருக்கு என்ன டவுட்டுனாக்கா நோனு கொடுத்தாக்கா குரூப் 2A நம்மளை கூப்பிடாமல் விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில். அது மட்டும் இல்லாமல் எஸ் கொடுத்துட்டு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு போகாமல் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நீங்கள் எஸ் கொடுக்கலனா கொடுக்கலாம், நோ கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இதுக்காக குரூப் 2A செலக்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் எஸ் கொடுத்துட்டு கூட இன்டர்வியூக்கு போகாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி போகாமல் இருந்தீங்கன்னாக்கா அந்த அடுத்த போஸ்ட்லாம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இது இறுதிக்கட்ட கலந்தாய்வுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபேஸ் 3க்கு மேலே கிடையாது. நீங்கள் எஸ் கொடுத்து ஒரு பை சான்ஸ் நீங்கள் குரூப் 2A பின்னாடி ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படின்றப்ப முன்னாடி இருக்கிறவங்க யாருமே கொடுக்கலனா நீங்கள் எஸ் கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்டர்வியூ போஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் குரூப் 2A நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, அந்த முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் தான் எடுக்க போகிறீங்க, முன்னாடி இருக்கீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நோ கொடுத்து குரூப் 2A கூட வெயிட் பண்ணலாம். ஆனால் ஏப்ரல் 2nd வீக்கில் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. குரூப் 2A அந்த லிஸ்ட் எல்லாமே வரும். இப்போ நீங்கள் எஸ் கொடுக்குறத பொறுத்து எத்தனை பேர் கொடுத்துருக்காங்களோ ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேர் அப்படின்ற மாதிரி 1:2 ரேஞ்சில் அவங்களுக்கு மட்டும் ஒரு ரேங்கிங் ரெடி பண்ணி இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் எஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம், நோ கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 29 வேகன்சி அந்த தேர்ட் ஃபேஸில் ஃபில் ஆகலனாக்கா அடுத்த குரூப் 2ஓட அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மட்டும் தெளிவாக தெரியுது. ஏன்னா இறுதி கட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இந்த பாக்ஸ் உங்களோட ஓடிஆர் பேஜில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நிறைய பேருக்கு வராமல் இருக்கலாம். ஏன்னா அந்த கேட்டகரியில் நீங்கள் வரலினாக்கா உங்களுக்கு வராமல் இருக்கும். அதனால் எந்த விதமான குழப்பமும் இல்லை. நீங்கள் அந்த குரூப் 2A அந்த ரீச்டு ஜோனில் இருக்கணும். உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா ரீச்டு ஜோன் வந்திருக்கும். அவங்களில் அந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. எடுத்து பார்த்துக்கோங்க.
மேற்கொண்டு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கேளுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் எஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம், நோ கொடுத்தாலும் கொடுக்கலாம். இதனால் உங்களோட 2A போஸ்ட்டில் எந்த விதமான பாதிப்பு வராது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து அப்டேட்ஸை பெற மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலிமா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல், அதாவது ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் மெட்டீரியல் எதுவுமே வெளியே வாங்க தேவை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் ஒரு 27 தேர்வுகள் கொண்ட டெஸ்ட் சீரிஸுமே கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டோடு இருக்கும். அது எல்லாமே அந்த பேட்சில் கொடுத்துருவோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த 8903322990 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக அந்த பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா 1500 சொல்லியிருக்கோம். ஆஃபர் ப்ரைஸ் வேணுன்றவங்க அந்த மெசேஜ்லேயே சொல்லுங்கள், அவங்க ஃபீஸ் கம்மி பண்ணி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாகவும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் பிடிஎஃபாக. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் வேணுமோ அதை மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு சில மெட்டீரியல் உங்ககிட்ட இருக்கும், சில மெட்டீரியல் இருக்காது. இல்லாத மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கலாம். அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரியாதவங்க இந்த பிடிஎஃப்லேயே சாம்பிள் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் அந்த மெட்டீரியல் பற்றி. அந்த சாம்பிள் பிடிஎஃப் எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி ஒன்லைனராகவே எடுத்துருக்கோம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே இனிஷியலாக ஒரு மெட்டீரியல் வாங்குறவங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற மெட்டீரியல் எல்லாமே வாங்குறாங்க. உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் இந்த மெட்டீரியல் வாங்கிக்கலாம். பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, மெட்டீரியல் வேணுனாலும் சரி, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள். அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே அப்படின்னா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். மெட்டீரியல் வேணுனாலும் வாட்ஸ்அப் மூலியமாகவே அனுப்பிடுவாங்க. பேட்சில் ஜாயின் பண்ணாலும் அந்த டெலகிராம் பேட்சில் நம்மளோட அட்மின் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த மெட்டீரியல் பற்றி ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலோட வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்குமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளாஸ் பேட்ச், அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் எல்லாமே தனியாக ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃப் லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டெஸ்ட் ஷெடியூல் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.